यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. எத்திராஜ ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய தலைப்புச் செய்திகள்: கர்நாடகாவின் ஸ்ரீரங்கப்பட்டணத்திற்கு அருகிலுள்ள மணிகர்ணிகேவில் குஞ்ச நரசிம்ம சுவாமி மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டணம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோவில்களில் பரமபூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜீய சுவாமிகள் மங்களாசாசனம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் மற்றும் ரெங்கமன்னாரின் வைகாசி வசந்த உற்சவம் தொடக்கம். வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ பெருந்தேவி தாயாரின் விசேஷ திருவடி சேவை. இனி விரிவான செய்திகள். நேற்றைய தினம் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ ஸ்ரீ யதுகுரி யத்ராஜ நாராயண ராமானுஜ ஜீய சுவாமிகள் கர்நாடகாவின் புகழ்பெற்ற ஸ்ரீ குஞ்ச நரசிம்ம சுவாமி க்ஷேத்திரமான மணிகர்ணிகே க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிக்கு மங்களாசாசனம் செய்தார். மிகவும் ரம்யமான இந்த க்ஷேத்திரம் அழகிய இயற்கை எழில் கொஞ்சம் காவேரி நதிக்கரையில் அமைந்துள்ளது. முதலில் ஸ்ரீ ஸ்ரீ ஜீய சுவாமிகள் காவிரி நதியில் தன்னுடைய அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டார். பின்னர் திருக்கோவிலில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கு திருமஞ்சனம் மற்றும் விசேஷ அலங்காரம் நடைபெற்றது. நரசிம்ம ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ நரசிம்ம சகஸ்ரநாமம் மற்றும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணங்கள் நடைபெற்றன. பின்னர் கோஷ்டி சாற்றுமுறை நிறைவேறியது. கூடியிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது. நம்முடைய ஸ்ரீமட்டத்தின் ஆப்த சிஷ்யர்களான அமெரிக்காவில் வசிக்கும் ஸ்ரீ சம்பத் மணிகர்ணிகே மற்றும் ஸ்ரீமதி ஜெயஸ்ரீ சம்பத் ஆகியோர் இன்றைய நிகழ்ச்சியின் உபயத்தை கைங்கரியமாக சமர்ப்பித்தார்கள். கர்நாடகாவில் புகழ்பெற்ற ரங்கநாத க்ஷேத்திரமான ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் நேற்றைய தினம் நம்முடைய பரமபூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜீய சுவாமிகள் நூற்றுக்கணக்கான சிஷ்யர்களுடன் சென்று ஸ்ரீ ரங்கநாத சுவாமிக்கு மங்களாசாசனம் செய்தார். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ ஸ்ரீ யதுகுரி யத்ராஜ நாராயண ராமானுஜ ஜீய சுவாமியின் திவ்ய சங்கல்பம் மற்றும் வழிகாட்டுதலின்படி நம்முடைய ஸ்ரீமட்டத்தின் சார்பில் கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சமூக சேவை திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதில் ஸ்ரீ ராமானுஜ ஆரோக்கிய ரக்ஷண சேவை என்ற திட்டத்தின் கீழ் ஸ்ரீமட்டத்தின் சிஷ்யர்கள், அபிமானிகள் மற்றும் பொதுமக்களுக்காக பல இலவச மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மல்லேஸ்வரத்தில் உள்ள நம்முடைய ஸ்ரீமட்டத்தின் வளாகத்தில் ஸ்ரீ ராமானுஜா ஹெல்த் கேர் சர்வீசஸ் அமைப்பின் கீழ் இலவச எலும்பு சிகிச்சை முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீ யதுகுரி யத்ராஜ மட்டம் மற்றும் பிரக்ரியா ஹாஸ்பிட்டல்ஸ் இணைந்து நடத்தும் இந்த முகாம் காலை 10:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை நடைபெறும். 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். காஞ்சிபுரத்தில் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கு விசேஷ அலங்காரத்தில் உற்சவம் நடைபெற்றது. விசேஷமாக திருவடி சேவை சாதித்து அனுகிரகித்த தாயாரை நாமும் இப்போது சேவித்து தன்யராகலாம். வாருங்கள்.
ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த ஸ்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் இப்போது வைகாசி வசந்தோத்சவம் நடைபெற்று வருகிறது. முதல் நாள் உற்சவத்தில் ஸ்ரீ ஆண்டாள் தாயார் மற்றும் ரங்கமன்னாருக்கு கோதாஸ்துதி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. வாருங்கள், இப்போது அந்த திவ்ய சேவை உங்களுக்காக. நம்முடைய எதுகுரி எத்ராஜ மடத்தின் ஃபேஸ்புக், யூடியூப் சேனலிலும் எத்ராஜா பக்தி சேனலிலும் தினந்தோறும் ஒளிபரப்பாகி வரும் ஸ்தோத்திரதாரா உபன்யாச மாலையில் இன்று காலை 7:30 மணிக்கு ஆன்லைன் மூலம் ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் அருளி செய்த முகுந்த மாலை ஸ்தோத்திரத்திலிருந்து 31வது ஸ்லோகம் முதல் 35வது ஸ்லோகம் வரை ஸ்ரீ ஊவே அக்காரக்கனி ஸ்ரீநிதி சுவாமி அவர்கள் உபன்யசிக்கிறார். ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் இந்த உபன்யாசத்தை கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய நாள் பஞ்சாங்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை, வைகாசி மாதம் 10ஆம் தேதி, மே மாதம் 24ஆம் தேதி, 2026ஆம் வருடம். ஸ்ரீ பராபவ நாம சம்வத்சரம், உத்தராயணம், கிரீஷ்ம ரித்து, சுக்லபக்ஷம், அஷ்டமி திதி, பூர நட்சத்திரம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை எத்ராஜ ஆன்மீக அலைவரிசையின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ஸ்ரீனிவாசா. यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय हो.